மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. நடிகர் விஜய் குறித்த கேள்விக்கும் நடிகரும் இயக்குனருமான டி ராஜேந்தர் தன் பாணியில் ரைமிங் பதில்கள் அளித்துள்ளார். அது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். நடிகர் விஜயின் அதிரடியான அரசியல் பிரவேசம் பல்வேறு தளங்களில் பலமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிலர் வாழ்த்துக்கள் சொல்வதும், சிலர் பொரிந்து விழுவதும், சிலர் கப்சிப்பென மௌனம் காப்பதுமாக தமிழகத்தின் ஹாட் டாபிக்காக மாறியுள்ளார் விஜய். இந்த நிலையில்தான் நடிகரும் இயக்குனருமான டி ராஜேந்தர் விஜய் குறித்த கேள்விக்கு தன் பாணியில் பதிலளித்து அசத்தி உள்ளார். ஒருவரின் மதிப்பு சிலருக்கு மட்டும்தான் தெரியும் என்றும், திமுகவில் இருந்து விலகிய நேரத்தில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி மீண்டும் தன்னை அழைத்ததாக தெரிவித்தார். கலைஞருக்கு தன் மதிப்பு தெரிந்திருந்தது என டி ராஜேந்தர் கூறிய போது கூட்டத்தில் கரகோஷம் கிளம்பியது. கலைஞர் திமுகவுக்கு திரும்பவும் என்ன கூப்பிட்டு சேர்க்க ட்ரை பண்ணார்ல, யாரையாவது கூப்பிட்டுருக்காரா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திமுக விட்டு போன பிறகு திரும்ப கூப்பிட்டுருக்காரா? ஆனா என்ன கலைஞர் கூப்பிட்டார்ல, என் பிரச்சாரத்துக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குன்னு கலைஞர் நினைச்சார். சார், எல்லாருக்கும் எல்லாருடைய வேல்யூ தெரியாதுங்க, எல்லாருக்கும் எல்லாருடைய வேல்யூ தெரியாது. இப்ப சிலம்பரசனுடைய வேல்யூ உலகநாயகன் கமலுக்கு ஒரு சின்ன ஒரு குழந்தை நட்சத்திரமா வந்ததுனால தானே இன்னொரு குழந்தை நட்சத்திரமா உருவான சிலம்பரசனோட வேல்யூ தெரியுது. வாங்க, என் வேல்யூ கலைஞருக்கு தெரிஞ்சதுங்க. முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் தன்னை அதிமுக கூட்டணிக்கு அழைத்து இரட்டை இலை சின்னத்தில் நிற்கச் சொன்ன போது அந்த வாய்ப்பை மறுத்ததாக தன் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டார் டி ராஜேந்தர். முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி என்ன கூப்பிட்டாரு, தேர்தல் களத்துக்கு வாங்கன்னாரு, கூட்டணிக்கு வாங்கன்னாரு. ஒரு பூங்கத்து கொடுத்தேன். அதிமுகவோட இரட்டை இலை சின்னத்தில் நிக்க சொன்னாங்க. ஒரே ஒரு டயலாக் சொன்னேன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் இருந்தேன்னா நான் எப்படிங்க ஒரு இரட்டை சின்னத்தில் நிக்க முடியும்? நான் விரும்பலன்னு அன்னைக்கு சொன்னேன். என்னுடைய லட்சியம் கொள்கைக்காக வாங்கன்னு எனக்கு ஒரு இலக்கு இருக்குல்ல. விஜயின் புதிய கட்சி குறித்த கேள்விக்கு அரசியல் என்பது பொது வழி என்றும், அதில் யார் வேண்டுமானாலும் வரலாம் என தன் பாணியில் அதிரடியாக பதில் தெரிவித்தார். அரசியல் என்பது பொது வழிங்க. அந்த பொது வழியில யாரு வேணாலும் வரலாங்க, யாரு வேணாலும் கட்சி தொடங்கலாங்க. அவர் வரட்டுங்க, வாழ்த்துக்கள்ங்க. இதை மீறி நான் பண்ண அவரை பத்தி இந்த கேள்விக்கு இப்ப நான் பண்ண விரும்பல விமர்சனம். நான் கடவுள்கிட்ட கேட்கறதுனா இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு வேணும் விமோச்சனம். தன் மகன் சிம்பு தனக்கு தெரியாமல் பல உதவிகளை செய்து வருவதாகவும், விரைவில் ஒரு அறக்கட்டளை ஒன்றை நிறுவ உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் டி ராஜேந்தர். தன் மகன் சிம்புவின் பிறந்த நாளுக்கு ஏழை மக்களுக்கு அன்னதானம் வழங்கிய டி ராஜேந்தரை அப்பகுதி மக்கள் வயிறார வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தனர். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.